ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பவர் பி சீரிஸ்ல இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம விஷுவலைசேஷன் கிரியேட் பண்றதுக்கு முக்கியமான ஆப்ஷன்ஸ் பத்தி தான் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, விஷுவலைசேஷன் கிரியேட் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்றது, என்னென்ன விதமான டேட்டாலாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி பிளாங்கா இருக்கிற பவர் பிஐயோட இன்டர்ஃபேஸ இந்த மாதிரி எப்படி கலர்ஃபுல்லா மாத்துறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு முக்கியமான விஷயம் டேட்டா. ஸோ டேட்டாவை நம்ம எப்படி இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட சிஸ்டத்துல பவர் பிஐ ஓபன் பண்ணிட்டேன். ஸோ முதல்ல டேட்டாவை எந்தெந்த வழியால நம்ம உள்ள எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஃபைல் கொடுத்து கெட் டேட்டா கொடுத்து எக்ஸல் ஒர்க் புக்கு, பவர் பிஐ சிமெட்டிக் மாடல்ஸு, டேட்டா ஃப்ளோஸு, எஸ்கியூஎல் சர்வரு, ஸோ இந்த வழியாலாம் நம்ம டேட்டாவை எடுத்துட்டு வர முடியும். ஸோ இந்த வழியா ஃபைல் கொடுத்து கெட் டேட்டா கொடுத்து இந்த வழியா ஒரு ஆப்ஷன்ல உள்ள டேட்டாவை எடுத்துட்டு வர முடியும். அப்படி இல்லைன்னா ஹோம்ல கெட் டேட்டால எக்ஸல் ஒர்க் புக்கு, பவர் பிஐ சிமெட்டிக் மாடல்ஸு, டேட்டா ஃப்ளோஸ், எஸ்கியூஎல் சர்வரு, வெப்பு, பிளாங்க் கொரி, ஸோ இந்த வழியாகவும் நம்மளால டேட்டாவை உள்ள எடுத்துட்டு வர முடியும். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற டைரக்ட் ஆப்ஷன்ல எதை வேணா கிளிக் பண்ணி நம்ம டேட்டாவை உள்ள எடுத்துட முடியும். நம்ம அதிகபட்சமா பவர் பிஐல எக்ஸலோட டேட்டாவை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸலோட டேட்டாவை உள்ள இம்போர்ட் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம். அதை எப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நான் என்னோட பவர் பிஐல கெட் டேட்டாவை கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸல் ஒர்க் புக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு என்னோட டைரக்டுக்கு போகுது திஸ் பிசியில் டவுன்லோட்ஸில் பவர் பிஐயில் நான் என்னோட டேட்டாவை ஒரு எக்ஸலாக சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட டேட்டா லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் டேட்டா வேலிடேஷன் நடக்கும். ஓகே, டேட்டா வேலிடேஷன் ஆகுது. என்னோட டேட்டா வேலிடேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த டேட்டாவை தான் உள்ள இம்போர்ட் பண்ண போறேன். இந்த டேட்டாவை கிளிக் பண்ணா என்னோட எக்ஸல்ல என்னென்னலாம் காலம் இருக்குதோ அதெல்லாம் இங்க ஷோ ஆகும். இந்த லோடு கொடுத்தீங்கன்னா டேட்டா பவர் பிஐக்குள்ள லோட் ஆயிடும். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா எதுக்குன்னா இந்த இந்த எல்எஸ்ஜிபிபியில் முருகானந்தங்கிறவருக்கு பேருக்கு ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இல்லை ஆப்ஷனுக்கு பதிலாக ப்ரெசென்ட் இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்தா பவர் பிஐயோட கொரி எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நம்ம டைரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நான் லோடு கொடுத்துக்கிறேன். லோடு கொடுத்தோன்னே என்னோட டேட்டா லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. apply changes, load, okay, 114 rows added. ஓகே, என்னோட டேட்டா பவர் பிஐக்குள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாவில் என்னோட டேட்டாவை நான் லிங்க் பண்ணிட்டேன். ஸோ அங்கே எக்ஸலில் வச்சுக்கிற எல்லா காலத்தோட ஹெட்டர்ஸு, ஸோ அது எல்லாமே வந்துருச்சு. இதில் நியூமரிக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மு அந்த மாதிரி டிஜிட்டல் இதில் குறியீடில் காட்டும். டெக்ஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பவர் பிஐயில் எப்படி டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட் பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.